ஓம் ஸ்ரீ மகா மந்திர வாராகி தாயே போற்றிவோம். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தது நோக்கமே அம்மாவை பற்றி வாரத்துக்கு ஒரு வீடியோ வச்சு போடணும். ஏன்னா அம்மா வந்து நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. மற்றவங்க போல் ஏதோ மற்றவங்க சொன்னதை கேட்டோ ஏதோ தெரிஞ்சதெல்லாம் ஏதோ யூடியூப்பில் வியூவர்ஸ் அதிகமாகணும், பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக வீடியோ போடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த நோக்கம்லாம் இல்லை, எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாமல் தான் அந்த சேனல் ஆரம்பித்தோம். ஏன்னா அம்மா வந்து நேரில் வந்து பேசுகிறாங்க, அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், அதனால் மற்றவங்களும் பயன்படணுன்றதுக்காக தான். இன்றைக்கி பஞ்சமி, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்னையிலேருந்து தொடர்ந்து அம்மாவோட வீடியோ போடலாம். ஏன்னா வேலை போடுவதன் காரணமாக நம்மளுக்கு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அம்மா வழிபடுறதோட சரி, ஸோ இனிமேல் போடலான்ட்டு தான். இப்போ வந்து இந்த 11 விரலி மஞ்சள், 11 எலுமிச்சம்பழம், இதை வந்து அம்மா சொன்னாங்க. பஞ்சமி இந்த மாதிரி எனக்கு 11 மஞ்சளும் விரலி மஞ்சளும் 11 மாலையும் கட்டி போடு, 3 நாள் வரைக்கும் அது என்னோடய கழுத்தில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து உன் நிலவாசலில் கட்டிக்கோ, போட்டு வை, நல்லது நடக்கும்னாங்க. அதை நாங்கள் தொடர்ந்து 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறோம். அம்மாவோட அருளால் எங்கேயோ இருந்த நாங்கள் இப்போ எங்கேயோ இருக்கோம், உச்சம் தொட்டிருக்கோம். இன்னும் அவங்க அருள் வந்து கண்ணின் இமை போல் எங்களை காப்பாற்றிட்டு தான் இருக்காங்க. எனக்கு எவ்வளோ இடையூறுகள், எவ்வளோ தீய சக்திகள், எவ்வளோ எங்களை வாட்டி வதைச்சிருக்கு, அம்மா அருளால் எல்லாத்துலேயும் மீண்டு வந்துட்ருக்கோம். இப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் போடலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து அம்மா பேசுகிறாங்களே, அதை எல்லாேருக்கும் சொல்லணும் தான். சரி, அது எது சூழ்நிலையில் போட முடியல, இனிமேல் போடுறோம், பாருங்கள். நாங்கள் சொல்கிறது ஒவ்வொன்றையும் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் அம்மா சொல்லக்கூட அது பெரிய விஷயம், ஆனால் சிம்பிளாக இருக்கும். அதை பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? பஞ்சமிக்கு இந்த மாதிரி ஒரு 5 விளக்கு வச்சு அதில் வந்து வெத்தலை பாக்கு, குங்குமம், மஞ்சள், எல்லா விளக்குக்கும் ஒரு ஒரு சிறிய பூத்துண்டு வச்சுக்கங்க. உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. இது இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் வழிபாட்டிங்கன்னா அம்மாவோட அருள் கண்டிப்பாக இருக்கும். வந்து நாங்கள் தொடர்ந்து வழிபட்டு தான் இருக்கோம் அம்மாவை. ஸோ அம்மாவோட அருளால் மேன்மேலும் வந்து வளர்ச்சி இருக்குது, பாதுகாப்பாகவும் இருக்கும். சரிங்களா? இனிமேல் தொடர்ந்து போடுறோம், முடியக்குள்ளலாம் வீடியோ போடுறோம், பாருங்கள்.